ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்லீவ் டிசைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 2 ஸ்லீவ் டிசைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளான ஸ்லீவ் டிசைன். பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும். சரிங்களா? அது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சுடிதாரினுடைய 3/4 ஸ்லீவில் நம்ம இன்றைக்கி டிசைன்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா சரியான அளவு 15 இன்ச்சு. நம்ம தையலுக்காக 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 16 இன்ச் நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ப்ளஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்ம் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 9 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லோ லென்த் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நான் ஆம்கோல் ரவுண்டு கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ 2 ஸ்லீவ் இருக்குது. நம்ம ஒரு ஸ்லீவில் மட்டும் இப்போ டிசைன்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஒரு ஸ்லீவ் மட்டும் தனியாக அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டிசைன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2.5 இன்ச் அகலத்தில் தேவையான லென்த்துக்கு நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த டிசைன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பீஸ் தான் கண்டிப்பாக தேவைப்படும். கிராஸ் பீஸ் வேண்டாம். சரிங்களா? இது மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. சில்க் காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிசைன்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காட்டன் கூட எடுத்துக்கலாம். டிசைன்ஸ் இன்னும் கொஞ்சம் அகலமாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.5 இன்ச்சுக்கு பதிலாக 3 இன்ச் கூட எடுத்துக்கலாம். இதுவே இன்னும் ஷார்ட்டாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2.5 இன்ச்சுக்கு பதிலாக 2 இன்ச் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். பாருங்கள், இது மாதிரி நம்ம ஓரத்தில் தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பெரிய தையலில் வச்சுட்டு சென்டரில் மட்டும் ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக ஒரே சேம் அளவில் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் ஃப்ளீட்ஸ் வைங்க. அப்போ தான் எல்லா ஃப்ளீட்ஸும் ஒரே சேம் அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி நீடில் வச்சு நீங்கள் இது மாதிரி ஃப்ளீட்ஸ் வைங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கையிலேயே கூட இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த டூல்ஸ் ஈஸியாக இருக்கோ அந்த டூல்ஸை வச்சு கூட நீங்கள் இது மாதிரி ஒரே சேம் அளவில் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். அதே போல் ஃப்ளீட்ஸ் சின்னதாக வைக்கிறதும் கொஞ்சம் பெரிய சைஸில் வைக்கிறதும் நம்மளுடைய விருப்பம்தான். சின்ன சைஸில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கிட்ட கிட்ட இருக்கும். சரிங்களா? பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி அகலமும் அதே போல் தான். எவ்வளோ அகலம் வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம்தான். நான் 3/4 இன்ச் அகலத்தில் வர்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2.5 இன்ச்சில் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? அதை 2ஆக ஃபோல்டு பண்ணும் பொழுது பாருங்கள் 1.25 இன்ச் கிடைக்கும். 1.25 இன்ச்சில் 1/2 இன்ச் நம்மளுக்கு தையலுக்கு போயிடும். சரிங்களா? அப்போ மீதி பார்த்திங்க அப்படின்னா 3/4 இன்ச் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக டிசைன்ஸ் வெளியில் தெரிகிறது அப்படிங்கிறது 3/4 இன்ச் நம்மளுக்கு வெளியில் இருக்கும். சரிங்களா? ஸ்லீவ்லேருந்து வெளியில் இருக்கிறது 3/4 இன்ச் அந்த ஃப்ளீட்ஸ் வெளியில் தெரியும். பாருங்கள், இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். டோட்டலாக எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு தேவையானது பாருங்கள் 15 இன்ச் இருக்குது, போதுமானது. சரிங்களா? அப்படியே நம்ம ஸ்லீவில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவினுடைய ரைட் சைடில் நம்ம ஃபஸ்ட் அட்டாச் பண்ண போகிறோம். ரைட் சைடில் நம்ம ரெடி பண்ண டிசைன்ஸை இது மாதிரி மேலே வச்சுக்கோங்க. 6 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 6 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 6 இன்ச் அகலத்தில் தையல் போடுறதா தான் டிசைன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தையல் போட்டாச்சு. உள்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சைடில் டிசைன்ஸ் உள்பக்கமாக திருப்பி விட்டு பாருங்கள். அதாவது பேக் சைடில் இதில் நீங்கள் ஓவர்லேக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இது நம்மளுடைய விருப்பம். பிசுறுகள் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த சைடில் நம்ம கார்னரில் தையல் போட போகிறோம். ஸ்லீவ் கிளாத்தினுடைய கார்னரில். சரிங்களா? டிசைன் கிளாத்தில் நம்ம போட போகிறதில்ல. ஸ்லீவ் கிளாத்தினுடைய கார்னரில் தையல் போடுறோம். பாருங்கள், கார்னர்லேயே நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். சரிங்களா? சைடில் நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அடுத்த ஸ்லீவ் பார்க்கலாம்.
இந்த ஸ்லீவும் அதே போல் தான் பாருங்கள். சரியான அளவு அப்படிங்கிறது 15 இன்ச்சு. ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச்சும் கீழே மடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து 16 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தா நம்மளுக்கு 5.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது 9 இன்ச்சு சரியான அளவு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக நான் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது நான் 3.5 இன்ச் தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து கிராஸ் வைஸில் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்ட்ரைட் வைஸாக பாருங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடில் 1.5 இன்ச். சரிங்களா? இப்போ இந்த 3 மார்க்கிங்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். 1/2 இன்ச், இந்த சைடில் 1.5 இன்ச், இந்த சைடில் 1.5 இன்ச். சரிங்களா? 3 மார்க்கையும் மார்க் பண்ணும்போது பாருங்கள் ஒரு வளைவு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. கரெக்டாக அந்த வளைவில் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது போல் இந்த கார்னர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு 4 பீசஸுமே வந்து சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இதிலேருந்து அந்த கார்னர்லேருந்து பாருங்கள் 1.5 இன்ச். சரிங்களா? கட் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச் உள்பக்கமாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி 1.5 இன்ச் கட் பண்ணிவிட்டோம். மறுபடியும் 1.5 இன்ச் வந்து கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவுக்கு நம்ம டிசைன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து கிராஸ் பீஸ் மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? கிராஸ் பீஸ் இது போல் எடுத்துக்கோங்க. தேவையான லென்த்துக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து நம்ம 1/2 இன்ச் அகலத்தில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நம்ம எவ்வளவு அகலம் ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடத்துல டிசைன்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அதனால் நான் 1/2 இன்ச் அகலத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். கரெக்டாக பாருங்கள், கார்னரில் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதே போல் இந்த கார்னரில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த கார்னரில் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேர்ன் ஆகும். சரிங்களா? சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா திருப்ப முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்புறதுக்கு நம்ம இந்த ஹேர் கட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கார்னரை நம்ம ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். பிசுறுகள் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கார்னர் அடிக்க சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு மெத்தடு சொல்கிறேன். அதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு வந்து கார்னரை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கார்னரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம கார்னர் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோம் இல்லைங்களா, அந்த கார்னர் பகுதியை ஸ்லீவில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நான் இவ்வளோ லென்த்தாக ஏன் அடிக்கிறேன் அப்படின்னா, நம்ம 2 ஸ்லீவுக்கு வந்து நான் ரெடி பண்ணுறேன். அதனால் பீஸ் வந்து லென்த்தாக இருக்குது. நீங்கள் தேவையான லென்த்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கார்னர் வந்து ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பிசுறு பகுதி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஸ்லீவ் பகுதியில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவினுடைய ரைட் சைடில் தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதே போல் 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. கார்னரில் சுருக்கங்கள் தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாகவே போட்டிங்க அப்படின்னாலே நம்ம கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால கரெக்டாக வந்துடும். 1 ஃபுட் அளவுக்கு நீங்கள் தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், வெளிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹேர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிளாத் சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக திரும்பும். இது மாதிரி கார்னர் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக வந்து ஸ்லீவ் கிளாத்தினுடைய எண்டிங்லேயே நம்ம வந்து தையல் போடுறோம். சரிங்களா? நம்ம கிராஸ் பீஸில் வந்து தையல் விழாமல் ஸ்லீவினுடைய எண்டிங்லேயே தையல் போடணும். இந்த தையல் வந்து சின்ன தையலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கரெக்டாக சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டு நீட்டாக வந்து பொறுமையாக தையல் போடுங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு வந்து ரெடி பண்ணணும். உள்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒன் சைடை ரெடி பண்ணிட்டோம். இந்த சைடு நம்ம அதே போல் ரெடி பண்ணலாம். சென்டரில் கட்டு இருக்கும். சரிங்களா? ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம அதை லாஸ்ட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் 1/2 இன்ச் வந்து மடித்து கரெக்டாக வந்து உள்பகுதியில் அந்த கிளாத் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவினுடைய எண்டிங்லேயே இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். அந்த 1/2 இன்ச் வந்து சேமாக வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க.
ஏன்னா ஒரு இடத்துல 1/4 இன்ச் அகலத்துலேயும் ஒரு இடத்துல 1/2 இன்ச் அகலம் அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இது மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அகலத்தில் மடித்து அடித்த பீஸ் சரிங்களா. கார்னர் 2ஐயும் உள்பகுதியில் மடித்து அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் பக்கம் எடுத்துக்கோங்க சரிங்களா. கார்னர் பகுதி 2ம் உள்பக்கமாக நான் வந்து தையல் போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த சைடில் நம்ம இந்த கேப் வந்து ஃபில் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த இடத்துல கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டபுள் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்கோங்க, தையல் பிரியாமல் இருக்கிறதுக்காக சரிங்களா. கரெக்டாக நம்ம வச்சு அந்த பீஸ் மேலே மட்டும் தையல் விழற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து மேலே பட்டன்ஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ணி இதோட ஃபினிஷ் பண்ணலாம். நம்மளுடைய விருப்பம் தான். இன்னும் கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2.5 இன்ச்சுக்கு பதிலாக 3 இன்ச் அல்லது 3.5 இன்ச் கூட நம்ம வச்சுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம். இது தேவையான பட்டன்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை பட்டன்ஸ் வைக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பட்டன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னரை இதே போல் ஒரு ஃபோல்டு பண்ணி மறுபடியும் சைடில் 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு நீட்டான ட்ரையாங்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம இதுக்கு மேலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த கிளாத் மேலே நம்ம கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. இதுபோல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து கிராண்ட் லுக்காக இருக்கும் சரிங்களா. இதை நீங்கள் ப்ளவுஸ்க்கும் வந்து ஸ்டிச் பண்ணலாம், டாப்புக்கும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் சரிங்களா. இது நம்மளோட விருப்பம் தான். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை இது போல் கட் பண்ணி விட்டுருங்க. டைமும் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சேவ் ஆகும். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம இன்றைக்கி 2 ஸ்லீவ் டிசைன்ஸ் பற்றி பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.